2 வார்த்தை ஃபினிஷ் பேசுவார். வாங்க. அவர் பேசினாலே ட்ரெண்டிங் அதாவது அந்த கான்ட்ரவர்சியா பேசிட்டுருவாரு. இல்லை நான் கொஞ்சம் ஓட்டவாயி ஏதாவது ஒரே ஒரு கதை சொல்லணுங்க. நிறைய இன்டர்வியூஸ் இருக்கு, ஓடிடுங்க இங்கே இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் கரெக்டாக தெலுங்குல கொஞ்சம் ஃபைனலாக ஒரு நல்ல வேலை வந்து நல்லா பிஸியாக வேலை பார்க்குற டைமில் எனக்கு அச்சு ஃபோன் பண்ணி, மச்சான் இப்படி ஒரு டேரக்டருக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன், நீ அந்த டேரக்டரை மீட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நீ என்னடா ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு சொல்கிறேன். அவன் பாதி நேரம் தூக்கிட்டு இருப்பானே சரின்ட்டு நான் வந்து சரிடா அனுப்புகிறான்னு. இதுவே சர்ஃப் அடிச்சாப்ல. சர்ஃப் வந்து அடிச்சு இல்லை ரொம்ப நல்ல டேரக்டர் மச்சான் கேளு, நானும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்னு. யாரா எத்தனை பேரா ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க, சரி அனுப்பி விடுங்கண்ணா. அப்போ ஹைதராபாத்துக்கு வந்த டேரக்டர் தான் லோகேஷ் கனகராஜ். கொண்டது யாருன்னா இவர், ஓகேங்களா, சினி ஸ்ரீதர். நான் பார்க்குறேன் அச்சு சர்ஃபு சினிஷ் அப்படியே ஒரு 2 வாட்டி பார்த்தேன். இது ஏதோ ஏடாகுடமாக இருக்குது, மேலே நடக்கிற மாதிரி இல்லைன்ட்டு சரி ஒரு 1/2 மணி நேரத்தில் கதை சொல்லுங்கள் பிரதர்னு. அதே மாதிரி தான் அவர் 2.5 மணி நேரம் சொன்னார். பயங்கரமாக இருந்துச்சு. கிளாப்ல அந்த டிஷேக்கன் விட்டு பண்ணலாம் என்று சொன்னதுக்கப்புறம் டக்குன்னு விட்டு திரும்பி ப்ரொடியூசர் எப்படி ப்ரோ பண்ணலான்னு, ப்ரோ நீங்கள் காசு கொடுத்துரு ப்ரோ, நான் படத்தை எடுத்து விட்டு கொடுத்துட்றேன். இல்லை ப்ரோ, இது பேசிக்க ப்ரொடியூசர் ஒரு ஹீரோ கதை சொல்ல வந்திருக்காரு. ப்ரோ நீங்கள் இந்த படத்துக்கான பட்ஜெட் என் கையில் கொடுத்துருங்க, நான் அந்த பட்ஜெட்டில் படத்துக்கு விற்று உங்கள் கையில் ப்ராஃபிட்டை கொடுக்குறேன். ஓகேவா? ஆனால் நான் இன்னைக்கு எப்படி ஒரு பார்த்து சிரிச்சனோ இன்னைக்கு அப்படிதான் உண்மையாக செஞ்சு ஒரு 3 வெற்றி படங்களை கொடுத்து 4வது படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. எனக்கு கையெல்லாம் உதறுது, இருந்தாலும் சரி ஓகே. எனக்கு ஓகே சந்தீப் ப்ரோ, ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பரில் ஒருத்தர் ரஞ்சித் ஜெயக்கொடி, அவருக்காக நான் கண்டிப்பாக பேசுகிறேன். சந்தீப்பும் டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் ஃபிகர் கிட்ட பேசுகிறாரு, இல்லை என்கிட்ட பேசுகிறாரு. அது அந்த மாதிரி 2 பேரும் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணுறோம். ரஞ்சித் வந்து என்னோடய ஸ்வீட் ஆர்ட்னு சொல்லலாம். அப்புறம் எல்லாருக்கும் பெஸ்ட் விஷயம் சொல்லணும். அவரை பார்த்தீங்களா, டைரக்டர்கிட்ட மட்டும் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸ்வீட் ஆர்ட்டு. என்கிட்ட திரும்பினோடனே அவர் பொண்ணுகிட்ட பேசுறதுல 1.5 மணி நேரம் பேசுவாருங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டு, இந்த மாதிரி ஒரு வார்த்தையும் கிடையாது. அதான் சொன்னேன், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. பரவாயில்ல முடிஞ்சிச்சு. எப்பவுமே நான் எல்லாருக்கிட்ட சொல்லுவேன், நிறைய ஃபைட் பண்ணிப்போம் ஆஸ் எ ஃப்ரெண்டாக. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட்டு சந்தீப் தான் நிற்பான் எப்பவுமே. சார் நிற்பார். ஸோ அதை நான் சொல்லி ஆகணும். சாரி, எனக்கு நர்வஸ் எதுவும் பேச வரல. தேங்க்யூங்க. இப்போ நான் கொஞ்சம் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லி சில விஷயங்கள் சொல்லணும். இன்னொரு 5 நிமிஷம் பேசுவேன், கொஞ்சம் பேஷண்ட்டாக கேட்டுருங்க. முதல்ல நீங்கள் வந்த பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ண படங்கள் எல்லாமே சரி, படம் வரதுக்கு முன்னாடி தெரியுமோ தெரியாது, படம் வந்ததுக்கு அப்புறம் தான் வெற்றி அடைஞ்சு எல்லாத்துலேயும் போய் சேர்ந்துருக்கு. அதை நீங்களும் சேர்த்து வச்சுருக்கீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டை பண்ணும்போது அதை ஒரு நல்ல டீமாக செய்யணும் போது அதை கொண்டு போய் ஆடியன்ஸுக்கு சேர்த்து இந்த படம் நீங்கள் தியேட்டருக்குள்ள ஒரு வெற்றி கொடுத்தா இந்த ஃபில்ம் மேக்கர்ஸோ இந்த நடிகர்களோ இன்னும் நல்ல படங்கள் பண்ண முடியும்னு சேர்த்து விட்றது நீங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. ஐ திங்க் என் கரியரில் தமிழில் முதல் வாட்டி ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு படத்துக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு உண்டாகிருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு ட்ரெய்லரும் அந்த ட்ரெய்லரை நீங்கள் சேர்த்த விதானமும் தான். அண்ட் இந்த படம் உருவாகிறதுக்கு ரொம்ப பெரிய காரணம் நான் பரத் சாருக்கு கண்டிப்பாக தேங்க்யூ சொல்லிக்கணும். ஃபஸ்ட் இந்த ப்ரொடியூசர் அவர் ஃபஸ்ட்டு இந்த படத்தை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஏஷியன் ஃபிலிம்ஸும் வந்து சேர்ந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து இல்லை நான் இந்த படம் பண்ணணும்னா கொலாபரேட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த படம் உண்மையாகவே முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன விஷயம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னாங்க, இப்போது சாம்சிஸ் இருக்காரு, ஐ லவ் ஹிஸ் மியூசிக், சம் ஆஃப் த பிகெஸ்ட் பிளாக் பஸ்டர்ஸ் இருக்கும். ஆனால் வெளியே வரும்போது அவரோட எப்பவுமே ரிலேட் பண்ணுற ஒரு வார்த்தை மோஸ்ட் அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர், இன்னும் நல்லா கொண்டாடப்படணும். ரஞ்சித்தை பற்றி பேசும்போதும் எப்பவுமே கேள்விப்படுறாரே ஒரு வார்த்தை. இந்த படமே எங்கேயோ ஒரு பஞ்ச் ஆஃப் அண்டர் ரேட்டட் மீடியா பாயிண்ட்டும் பீப்புள் சேர்ந்து வந்து எங்களால் எவ்வளோ புஷ் பண்ணிக்க முடியும், எங்களை ஒரு பர்செப்ஷனை பிரேக் பண்ணி பெருசாக ஏதாவது ஒன்று சாதிக்க முடியுமா என்ற ஒரு கனவை ஒரு குருட்டு நம்பிக்கையோடு ஆரம்பித்த படம் தான் இது. ஒன்லி உழைப்பால் ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியுமா? ஏன்னா எங்கே போனாலும் சினிமாவில் ஜெயிக்கிறதுக்கு லக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாங்க, மேபி ஓரளவுக்கு உண்மைதாங்க. பட் உழைப்பால் அந்த லக்கை தாண்டிடலாமா என்ற ஒரே ஒரு ஹோப்பில், ஒரு குருட்டு நம்பிக்கையில் இப்படி ஒரு படத்தை இமேஜின் பண்ணிக்கிட்டு போனோம்.
சும்மா வாயில் சொல்கிறதுக்கு எப்படி இருக்கும் 70s 80s 90s நடக்கிற ஒரு கேங்ஸ்டர் வேர்ல்டில் ஆக்ஷன் லவ் ஸ்டோரி இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவ்வளோ பெருசாக இருக்குன்னா புரிஞ்சுக்கிறதே ரொம்ப டஃப்புங்க. அதை பாவம் பரத் சாரும் நீங்கள் இப்போ தான் பார்த்தீங்க. அவருக்கெல்லாம் நாங்கள் இதெல்லாம் சொன்னால் அவருக்கு என்ன புரிய சொல்லுங்கள். அவர் வந்து சார் நல்லா இருக்கு சார், அவங்க என்ன சார் சொல்கிறீங்கன்ற மாதிரி தான் கேட்டார். பட் ஒரு நம்பிக்கை வச்சார். இவங்க ஏதோ நேர்மையாக உண்மையாக ஏதோ சொல்கிறாங்க, அவங்களோட இன்டென்ஷன் ரொம்ப பியூராக இருக்குன்னு அவர் நம்பி இந்த படத்தை ஆரம்பித்து வச்சார். உண்மையாகவே இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு பட்ஜெட்டோடு நாங்கள் இதை ப்ராமிஸ் பண்ணி ஆரம்பித்தோமோ எதில் முடிஞ்சதோ சம்மந்தமே கிடையாது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரியே படமாகவும் அந்தளவுக்கு ஓரளவுக்கு ரிகவரி பொருந்ததுக்கு ப்ரொடியூசர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அண்ட் இது நான் ஏன் ரிகவரி காசை பற்றி பேசுகிறேன்னா, இன்னைக்கு சினிமாலேயே ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய கஷ்டம் என்னென்னா, ப்ரொடியூசர் தயாரிப்பாளர்கள் உங்களை நம்பணுங்க. அந்த கதையும் அந்த ஆக்டரையும் இந்த டீமும் இதை டெலிவர் பண்ணுவாங்கன்னு நம்பணும். அது நம்பினா தான் எப்பவுமே ஒரு புது படமோ ஒரு புது டீமோ பயங்கரமாக பிரேக் பண்ணி வெளியே வரும். அதுக்கு பெரிய உதாரணம் அங்கே சிவி பிரதரே இருக்காரு. பாதி இண்டஸ்ட்ரியே உருவாக்கினவங்களாம் கொஞ்சம் அதுக்கு தான் கீழே இருந்தாங்க. சிவி பிரதர், தனஞ்சயன் சார், எஸ்ஆர் பிரபு பிரதர், ஞானவேல் ராஜாஸ்னா, நீங்கள் எல்லாருமே. ஸோ அதுக்கு எங்களை நம்பி இந்த படத்தை இவ்வளோ பெருசாக உருவாக்கி இன்னைக்கு வெளியே கொண்டு வந்ததுக்கு பரத் சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாம்சன் பிரதர் இப்போ தான் சொல்லியிருந்தேன். பிரதர் ஐம் ஹியூஜ் ஃபேன், இன்க்ரெடிபிள் டேலண்ட், அண்ட் ஐ ரியலி விஷ் அண்ட் ஹோப் உங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய வெற்றிகள் வந்துக்கிட்டே இருக்குன்ற ஒரு இது பியூர்லி பிகாஸ் ஆஃப் யூர் டேலண்ட். இன் அவர் லவ் பண்ணி பண்ணுற ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு அவர் ஒன்று பண்ணுறாருங்க, அது தெரியுது. ஸோ தேங்க்யூ பிரதர் ஃபார் வாட் இஸ் கிவன் ஃபார் திஸ் ஃபில்ம். அண்ட் எங்கள் கிரண் கௌஷிக், எங்கள் க்யூட் பொட்டேட்டோ, சிரிச்சுட்டே இருப்பார். ஃபஸ்ட்டு ஃபில்ம்ன்றது யாருக்குமே இல்லை. இன்ஃபேக்ட் செட்டில் 2-3 வாட்டி அப்பப்போ நானே அதை மறந்துட்டு கிரண் அப்போ சில ரஞ்சித் பார்ப்பேன். ஆமாம் இல்லை அவன் முதல் படம் இல்லைன்னு ஃபீல் ஆகும். ஏன்னா ஒன்று ரஞ்சித்தோட வேலை பார்க்குறது கஷ்டம். இதில் பார்த்தா இத்தனை ஆர்டிஸ்ட்டு அவ்வளோ ஒரு பட்ஜெட்டை ஹேண்டில் பண்ணணும். எந்த லொக்கேஷன் பண்ணாலும் பெரிய விஷயம். ஒரு முதல் வாட்டி ஒரு வேலையை பார்க்கும்போது அந்த பயம் நிறைய இருக்குங்க. அந்த பயத்தையும் தாண்டி இந்த ஒரு டைம் இப்படி ஒரு படத்தை டெலிவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது இப்படி ஒரு படம் ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கு படம் ஓவராலாக எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்த்து சொல்லலாம், நீங்கள் படம் பார்த்து நீங்கள் சொல்லலாம். பட் ஒரு ட்ரெய்லரை பார்த்து அவரோட உழைப்பு உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த உழைப்புக்கு இருக்கிற மரியாதை தான் நான் கொடுக்குற கொடுத்த அட்டென்ஷன் ரைட் நவ். ஸோ தேங்க்யூ கிரண் ஃபார் புட்டிங் யுவர் ஹார்ட் அவுட் ஃபார் திஸ் ஃபில்ம். எங்கள் எடிட்டர் மிஸ்டர் காந்தி, அவருக்கு இது வரைக்கும் நான் மொத்தமாக சேர்ந்து பேசுறது 4 வார்த்தை தாங்க. ஓகேங்களா, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, ஹாய் ஹாய், இவ்வளோதான். இதுக்கு மேலே அவர் பேச மாட்டார், ஏன் இன்னும் பேசுறதும் கிடையாது. பட் தேங்க்யூ சார் ஃபார் த இன்க்ரெடிபிள் எடிட் ஃபார் த ஃபில்ம். ரொம்ப வேக்கியாக மேடாக ஒரு எடிட் கொடுத்துருக்கீங்க, நீங்களும் ரஞ்சித் ப்ரோவும் சேர்ந்து. வெரி வெரி தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த படத்துக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர் எங்கள் டைரக்டர் ரஞ்சித் ஜெயக்கொடி. ஸோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய இவெண்ட்ஸ் இன்டர்வியூஸில் என்ன சொல்லுவேன்னா, என்னுடைய பிக்கெஸ்ட் ப்ரைட் லோகேஷ் கனகராஜன் சொல்லுவேன். அந்த மாதிரி எனக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுத்த பிக்கெஸ்ட் கிஃப்ட் ரஞ்சித் ஜெயக்கொடி. அது ஒன்லி ஒரு இயக்குனராக ஒரு படத்தை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல படத்தை டெலிவர் பண்ணதுக்கோ, இல்லை என்கிட்டேருந்து உங்களால் இவ்வளோ கஷ்டப்பட முடியும் ஒரு ஆக்டர்கிட்ட பெஸ்ட் டெலிவர் பண்ணுறதுக்கு சிரிச்சுக்கிட்டே வெளியெடுத்ததுக்கோ மட்டுமே இல்லை. பட் ஒரு மனிதராகவே அவர் ஒரு இன்க்ரெடிபிளி வைஸ் மேன். அண்ட் திஸ் ஜர்னி ஆஃப் 3 years I've had with him, 3.5 years, என்னை ஒரு பர்சனாக ரொம்ப மாற்றிருக்கு. என்னை ஒரு பெட்டர் ஒரு நோக்கி தான் கொண்டு போயிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ரஞ்சித் ஜெயக்கொடி பிரதர், தேங்க்யூ, லவ் யூ ஃபார் மைக்கேல். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் லவ் யூ டு ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் என் கரியருக்கு சோஃபார் இல்லை, எப்போவுமே சரி, மைக்கேல்ன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்பெஷல் ஃபில்மாக கண்டிப்பாக இருக்கும். அது எங்கள் படத்து மேலே எனக்கு இருக்கிற லவ், எங்கள் படத்து மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை. இப்போது என்னோட நடித்த ஆர்டிஸ்ட் திவ்யான்ஷா, நம்ம யூஸ்வலாக சொல்லுவாங்க, இப்போ எனக்கு வாட்டி செட்டில் வச்சு பாருங்கள், அவருக்கும் தெலுங்கு வராது, இவங்களுக்கும் தெலுங்கு வராது. இவங்களை வச்சுட்டு ஒரு தெலுங்கு தமிழ் ஹிந்தி படம் போய்கிட்டு இருக்கு. யூஸ்வலாக நம்ம நினைப்போம் ஒரு லாங்குவேஜ் வரலன்னாலே பேசுறது ரொம்ப கஷ்டம். பட் அந்த பாவம் அந்த பொண்ணுக்கு வந்து கேரக்டராகவே ஷி பிளேஸ் கேரக்டர் ஃப்ரம் டெல்லி. அண்ட் ரொம்ப ஒரு மிஸ்டீரியஸ் வைபுள்ள ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதில் 2 லாங்குவேஜும் வராது. மைக்கேல் கேரக்டர் பேசவே மாட்டான், எதில் இருக்கிறவங்க மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக எஃபர்ட்டே ரொம்ப அதிகங்க. பிகாஸ் அண்ட் ஒரு இன்க்ரெடிபிள் ஜாப் இஸ் டன். டூ ஆல் தி ஃபில்ம், யூ கைஸ் வில் லவ் ஃபார் இட். வருண் சந்தேஷ், தேங்க்யூ ப்ரோ ஃபார் ஹேவிங் டேக்கிங் மீ கமிங் டு திஸ் ஃபில்ம். தேங்க்யூ பாபாய். பயங்கரமாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காருங்க. அவரை இந்த உலகம் இந்த படத்தை டிஸ்கவர் பண்ணுன்றது என் ஆசை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கௌதம் சாருக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, நான் அசிஸ்டன்ட் டைரக்டருங்க வாரணமாயிரம் படத்தில். ஸோ நான் யூஸில் எல்லாரையும் கிட்ட ஜாலியாக யோசிக்காமல் பேசிடுவேன்.
ஆனால் கௌதம் சார் கிட்ட மட்டும் நான் கொஞ்சம் எப்பவுமே சார் ஆமாம் சார் இல்லை சார் சார் ஓகே சார் இப்படி தான் இருக்கும். அது இன்னைக்கு வரைக்கும் என்னால் அவர்கிட்ட முழுசா நார்மலாக பேசவே முடியாது, ஒரு சின்ன ஆங்ஷியஸ்னஸ். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் அவரோட வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் ப்ரொடியூசராக நான் ஹீரோவாக நரகாசுரன் ஒரு படம் அவரோட பண்ணேன். அதுக்கப்புறம் கோ ஆர்டிஸ்டாக இப்போ நடிச்சது தான் நம்ம மைக்கேல். ஒரு பயங்கரமான பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எங்கள் ஃபைட் மாஸ்டர் தினேஷ் காசி பிரதர், அவருக்கும் அவர் டீமுக்கும் ஒரு பெரிய ஓ போட்டுக்கோங்க ப்ளீஸ். லவ் யூ கைஸ். ஏன்னா இந்த படத்துலலாம் ஒரு 2 நாள் ஷூட், ஒரு 4-5 நாள் ஃபைட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் 2 நாள் எந்திரிக்க முடியாது. ஸோ இது எனக்கே எப்படி இருக்குன்னா, என்னோட ஒவ்வொரு டைப்பும் சேர்ந்து பண்ண ஃபைட்டர்ஸ் எப்படி இருக்கும், ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்க எவ்வளோ செக்யூரிட்டி பார்ப்பாங்களோ கண்டிப்பாக ஸ்டண்ட்மேனுக்கு அந்த அளவுக்கு செக்யூரிட்டி இங்கே பார்க்க மாட்டாங்க. அவங்க வேறு அடாவடிலேயே டென்ஷன்லேயே கத்திக்கிட்டே சுற்றிட்டு இருப்பாங்க. யாருக்கு இப்போ எத்தனை பேருக்கு எத்தனை வாட்டி இன்ஜுரி பட்டிருக்குன்னு தெரியும். எனக்கே படத்தில் ஒரு பாயிண்ட்டில் ரைட்டில் ஒரு 30 நாள் வேலை பார்க்காம போயிடுச்சு. பட் அது அவர் தப்பு இல்லை, அது ஏன் தப்பு, நான் ஓவராக போய் பண்ண ஒரு வேலை. ஸோ லிட்ரலி ஐ திங்க் எல்லா படங்களும் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆக்ஷன் இருந்திருக்கு, கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு. பட் இந்த படத்தில் தான் எங்கள் ஆக்ஷன் டீம் மொத்தமே இந்த படத்துக்கான ஒரு யூனிட்டாக மாதிரியே வேலை பண்ணோம். ஸோ இது ஆல் ஃபேமிலி. ஆக்ஷன் டீம் ஒரு வாட்டி ப்ளீஸ் மேலே வந்துருங்க, எல்லாரும் ஒரு வாட்டி ஹலோ சொல்லுங்கள், யாரும் அதுக்கு வாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா ஒரு விதத்தில் சொன்னீங்கன்னா, இப்போ ரஞ்சித் ஜெயக்கோடைய மைக்கிள் எப்படிப்பட்ட படம்னு கேட்டால் அவர் சண்டை படம்னு சொல்லுவார். ஒரு பெரிய சண்டைக்குள்ளே நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி தான் மைக்கிள். நான் ஏன் எல்லாருக்கும் இங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கேன், நாங்கள் ஒரு ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன்றது இந்த மாதிரி ஒரு படத்தை நாங்கள் இமேஜின் பண்ணி அதை இன்னைக்கு எடுத்து ரிலீஸ் பண்ண முடியுது. ஒரு 3 வருஷம் கனவுன்றதே எங்களுக்கு ஏதோ பெருசாக சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுங்க. அது பியூர்லி கமிங் ஃப்ரம் த ஐடியா தட் இட்ஸ் ஆம்பிஷன் அண்ட் இந்த படம் பண்ணுறது ரெஸ்பெக்ட்காக. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் அகேன் ஐ ஹேவ் டு மென்ஷன் அபவுட் இஸ் சேதுன்னா. அப்படி ஒரு தங்கமான மனுஷங்க அவர். இந்த படம் பண்ண வேண்டிய ஆக்சுவலி கேட்குறோன்னா அவருக்கு அவசியமே கிடையாது. அவர் ரொம்ப ஜாலியாக, அவருக்கு டேட்டே கிடையாது, எல்லாம் செகண்ட் சண்டே ஹோலி அவருக்குன்னு அவங்க கொடுக்குற ஒரு நாள் ஹாலிடேலாம் தூக்கிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்தாரு. 7 நாள் ஆரம்பிச்சு அவர் கேரக்டர் 11 நாள் எடுத்தோம். அவன் டே நைட் ஷூட் பண்ணார். இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்தை அவர் அவ்வளோ நம்பி ரஞ்சித் மேலே வச்சிருக்கிற பாசம், ஒரு நல்ல சினிமாவை நம்ம ஒரு நல்ல இயக்குனரை நம்ம பேக் பண்ணணுன்ற அவர் வச்சிருக்கிற ஒரு அவரோட ஒரு பர்சனாலிட்டி ட்ரேட். அண்ட் இன்னைக்கு ஒரு நாள் கூட செட்டில் அவர் விஜய் சேதுபதின்ற ஃபீலிங் யாருக்குமே வந்தது இல்லைங்க. ஸோ அந்த மனுஷன் ரொம்ப நல்லா இருக்கணும். ஆனால் தேங்க்யூண்ணா, லவ் யூண்ணா. நீங்கள் இப்படியே இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும், இன்னும் நிறைய வெற்றியை பார்க்கணும், நீங்களும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்ண்ணா. லவ் யூண்ணா. அண்ட் என் ஃப்ரெண்டு அண்ட் இன்னைக்கு பல பேருக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற லோகேஷ் கனகராஜ், பயங்கர பெருமையாக இருக்குங்க, உண்மையாகவே சொல்கிறேன். அண்ட் லோகேஷ் மாதிரி ஒரு இயக்குனர் வெற்றி அடைகிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவர்கிட்ட இன்ஸ்பயர் ஆகிறது நல்ல விஷயங்க. அந்த மாதிரி இயக்குனர்கிட்ட இன்ஸ்பயர் ஆகும்போது ஒரு ஜென்ரேஷனாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம் மேக்கர்ஸ் வருவாங்க. அண்ட் இந்த படத்துக்காக போய் மச்சான் எனக்கு கொஞ்சம் ப்ரெசென்ட், இந்த படம் ஆல்மோஸ்ட் ஒரு 40% ஷூட்டிங் ஆனதுக்கப்புறம் தான் நான் லோகேஷே பேசினேன், மச்சான் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணி கொடுப்பியான்னு. ஒரு வாரத்தை கூட கேட்கல, மச்சான் உனக்கு வேணுமா, ஓகே டன் மச்சான். அது அவர் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையோ பாசமோ தெரியாது. பட் அதுக்கு நான் ரொம்ப பயந்து வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் லோகேஷ் வந்து ரஞ்சித்தும் லோகேஷும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அவர் ஒரு 30 நிமிஷம் படம் பார்த்தாரு. அவர் உடனே எழுந்து ஷேக் ஹேண்ட் கொடுத்து மச்சான் சூப்பர்ரா, லெட்ஸ் கோ ஹெட். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், ஒரு சேதுபதி அண்ணாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு வருவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பயங்கர பிஸியாக இருக்கிற ஆக்டர்ஸ், கௌதம் சார், இவங்க எல்லாரும் ஒரு கதையை ஒரு இயக்குனரோட விஷனை நம்பி அதை பேக் பண்ண வந்திருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து வந்தது தான் மைக்கிள். ஸோ இத்தனை பேர் ஒரு படத்தில் வச்ச நம்பிக்கை உங்களுக்கும் பிடிக்கும்னு என் ஆசை. அண்ட் லவ் யூ ஆல், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் ஆல் தீஸ் டேஸ். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டியது, நான் தமிழில் ரொம்ப சில படங்கள் தாங்க பண்ணியிருக்கேன். பட் நான் கான்ஸ்டண்ட்டாக ஆன்லைன் ஏதாவது கமெண்ட்ஸோ ஏதாவது வந்து நான் படிச்சுட்டே இருப்பேன். லவ் யூங்க, நீங்கள் காட்டுற பாசமோ இல்லை ஒவ்வொரு படத்துக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸோ ஜென்யூனாகவே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் எடுத்து கொடுக்குதுங்க. தேங்க் ஆல் த தமிழ் ஆடியன்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட் தேவ் கிவன் மீ. உண்மையாகவே, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குங்க. நான் பண்ண படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யார்டா மகேஷ் முதல்ல ஒரு அடல் காமெடி, அதுக்கப்புறம் போய் மாநகரம், மாயவன், எல்லாம் எதுவுமே நார்மலாக எல்லாம் ஒரு மேட் ஸ்டோரிஸ் தான், ஒரு ஆர்டரில் இருக்கிற கதைகள் எதுவுமே கிடையாது. பட் அப்படிப்பட்ட கதைகளுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பு, அங்கேருந்து வந்து இயக்குநர்களுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பு, லவ் யூங்க, தேங்க்யூங்க. அண்ட் வேறு யாரையா விட்டேன் அப்புறம் அண்ட் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சண்முகா பிக்சர்ஸ் எங்கள் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஏன் வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு தைரியம் சொல்கிறேன்னா, அது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குங்க. நம்ம ப்ராடக்ட் இவங்க நம்புகிறாங்க, இது ஜெயிக்கணும்னு நம்புகிறாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ. அண்ட் இந்த Feb 3 எங்கள் குழந்தை உங்ககிட்ட கொடுக்குறோம்.
ஐ ஹோப் யூ கைஸ் லைக் அண்ட் என்ஜாய் திஸ் ஃபிலிம். ஒரு மேட் கிரேசி ஆக்ஷன் லவ் ஸ்டோரி. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க என்னங்க ஆக்ஷன் லவ் ஸ்டோரினா பொண்ணுக்காகவான்னு. சத்தியமாக சொல்கிறேங்க, நீங்கள் என்ன நினச்சி வந்தாலும் படத்தில் அது இருக்காது. வேறு மாதிரி ஒன்று பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கு ஃபுல் கிரெடிட் எங்கள் இயக்குனர் ரஞ்சித் ஜெயக்கொடிக்கு தான். அண்ட் நான் இன்னைக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேங்க, 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ இந்த 3 வருஷத்துக்குள்ளே அவர் பயங்கரமாக கொண்டாடப்படுற ஒரு இயக்குனராக ரஞ்சித் ஜெயக்கொடி இருப்பார். ஸோ தேங்க்யூ ஆல், லவ் யூ. மைக்கேல், ஸ்டெப் தேர்ட், ஹோப் யூ கைஸ் லவ் திஸ் ஃபிலிம். லவ் யூ. தேங்க்யூ சந்தீப் கிச்சன். எப்போதுமே வந்து ரொம்ப அழகாக ஃப்ளோவாக பியூட்டிஃபுல்லாக எல்லா மேடைகளையும் பேசுவாங்க. யூஆர் வெரி குட் ஸ்பீக்கர். அது நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும். அதாவது நான் நிறைய ஆடியோ லான்ச்சில் பார்த்துருக்கேன், நீங்கள் கெஸ்ட்டாக வரும்போது கூட அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க அப்படின்னு இருந்தது. இன்றைக்கும் அதே போல் ஒரு ஃப்ளோவில் பியூட்டிஃபுல்லாக பேசுவீங்க. தேங்க்யூ. ஆல்சோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் பிஆர்ஓ சதீஷ் ப்ரோ அண்ட் டீம். உண்மையாகவே ரொம்ப வளர்த்துருக்காங்க. ஏன்னா இது கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்குள்ளே டென்ஷனாக நடக்கிற ஒரு ப்ரொமோஷனல் கேம்பெயின் தான். அதை உண்மையாக இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இதெல்லாம் போயிருக்குன்னா அது காரணம் அவங்க தான். அப்படியே இங்கே ஃபஸ்ட்டு இந்த படத்தை ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்ந்தது கூட பிஆர்ஓ யுவராஜ். அவருக்கும் கண்டிப்பாக நான் தேங்க்யூ சொல்லிக்கிட்டு ஆகணும், இத்தனை பேர்கிட்ட படத்தை ரீச் பண்ணி விட்டதுக்கு. ஸோ போத் ஆர் பிஆர்ஓஸ், தேங்க்யூ. ஏன்னா ஒரு லிமிட்டெட் அண்ட் ரஃப் டைம்குள்ளே கன்ஸ்ட்ரெயின்ஸ்குள்ளே இத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் படத்தை சேர்த்ததுக்கு தேங்க்யூ. அடுத்ததாக மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், சண்முகா சினிமாஸ் பாண்டிச்சேரி ஏபிவி மாறன் அவர்கள் வெளியீட்டில் KL ப்ரொடக்ஷன்ஸ் LLP மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் LLP அவர்கள், அதாவது KC ப்ரொடக்ஷன்ஸ் LLP அவர்கள் மற்றும் இந்த தருணத்தில் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் LLP அவர்களின் பரத் சௌத்ரி மற்றும் புஷ்கர்ராம் மோகன்ராவ் அவர்கள் தயாரிப்பில் திரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வழங்கும் ரஞ்சித் ஜெயக்கொடி அவர்கள் இயக்கத்தில் சந்தீப் கிஷன் அவர்கள் நடிப்பில் சாம் CS அவர்கள் இசையில் மைக்கேல் ஸ்டெப் தேர்ட் அன்னைக்கு தியேட்டர்ஸ் நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். உங்கள் அனைவரின் ஆதரவையும் எதிர்நோக்கி மைக்கேல் ஸ்டெப் தேர்ட் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்.